பாஸ்தா பண்ணலாம். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 விசிலுக்கு பாஸ்தா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு குக்கரில் வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஜில்லுன்னு வாட்டர் ஊற்றி அதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோடனே கருவேப்பிலை, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே எரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கி வரட்டும். இந்தளவு நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக காரப்பொடி, இந்தளவு கொஞ்சம் காரம், மஞ்சப்பொடி, கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும்னா இதேமாரி கொஞ்சம் கொதிக்கும். அதில் அப்படியே பாஸ்தா போட்டுருவோம். வேக வச்ச பாஸ்தா வந்து இதேமாரி இருக்கும், வெந்திருக்கும். அடிக்கடிலாம் செய்ய மாட்டேன், எப்பயாவது ஒரு வாட்டி செய்வோம். கொஞ்ச நாள் நல்லா வேகணும். இதுவே நீங்கள் சுண்டல் வேக வச்சுருந்தா கூட அதை கூட கலந்து கொடுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள், பட்டாணி சுண்டல் செஞ்சோம். அதை அப்படியே தாளிக்கலாம். இல்லை பட்டாணியை வேக வச்சுட்டு இதில் கலந்துடணும். இன்னும் சூப்பராக இருக்குது, நல்லா ஃபில்லிங்காக இருக்குது, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது கேரட்டு எல்லாமே போட்டிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பதில் இதை கொடுக்கலாம். அடிக்கடி வேண்டாம், எப்போது ஒரு வாட்டி கொடுக்கலாம். சுட பாஸ்தா ரெடி. எப்படி இருக்கு பாருங்க. இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.